அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், மாரிமுத்தன வாழ்த்துறதுக்கு வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகளை சொல்லிக்கொண்டு, முதல்ல என்னை எழுத்து மேடையில் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு கவிஞர் திரு முத்துலிங்கம் அவர்களுக்கும், அண்ணன் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சீனிவாசன் தொழிலதிபர் அவர்களுக்கும், இப்போதான் நம்ம லோகேஷ் கனகராஜ் அட்லி அப்படிலாம் பார்த்துருக்கோம். ஆனால் பழைய அவர்களுக்கெல்லாம் குரு அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய இயக்குனர் மரியாதைக்குரிய ஐயா ஆர் அரவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பஷீர் அவர்களுக்கும், மணிகண்டன் அவர்களுக்கும், கணேசன் அவர்களுக்கும் உள்ளிட்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை சொல்லி, அப்புறம் அன்பிற்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு 15 பேர் இருக்கு. அதெல்லாம் வாசம் ரொம்ப லேட் ஆயிரும். ஏன்னா அந்த அன்பிற்குரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்களை சொல்லிட்டு நேரே விஷயத்துக்கு வந்துடுவோம். ஆமாம், மாரிமுத்து அண்ணன் கவிஞர் மாரிமுத்து அவர்கள், நான் வந்து மாரிமுத்து அண்ணன் தான் கூட அவரை கவிஞர் அப்படின்னு சொல்லி இப்போ தான் கவிஞர் ரூபப்படுத்திருக்காரு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளா அண்ணனை தெரியும். சும்மா கதெல்லாம் விடாதியா, அவரு இப்பதான் 2 வருஷமா தான் கவிதை எழுதியிருக்கேன், நீங்க 25 வருஷமா தெரியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமா, நான் வந்து சென்னைக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்து முதல்ல லேண்டான இடம் வந்து கோயம்பேடு தான். கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ள தான் லேண்ட் ஆனேன். அங்கே காய்கறி வியாபாரங்கள் ஆரம்பிச்சுட்டு அப்படியே எம்எம்டிஏக்குள்ளே அந்த ஏரியாவிலே வியாபாரங்கள் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ அந்த நேரத்தில் அப்போ எனக்கு அறிமுகமானவர்கள் தான் மாரிமுத்தனை மட்டுமல்ல, மாரிமுத்தனுடைய ஃபேமிலி தான் எனக்கு முதல்ல பழக்கம். அவருடைய குழந்தைகள்லாம் ரொம்ப குட்டி குட்டி குழந்தைகள், எல்லாம் வேகமாக ஓடி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கேரட்டு தக்காளி எடுத்து கொடுப்பேன். அப்படி பழகி அந்த காலகட்டத்திலிருந்தே மாரிமுத்தனை வந்து அது பழகிறதுல ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆள். அவரை வந்து இவர் வந்துப்பா ரோட்டில் காய்கறி இருந்தானே பார்க்காரு அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்திலலாம் அவர் பார்க்க மாட்டாரு. அப்போவே என்கிட்ட அண்ணாச்சி இந்த ஊர் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிலாம் கேட்பாரு. அந்த பழக்க வழக்கங்கள் வந்து அப்படியே வளர்ந்து 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 காலப்போக்கில் நானும் ஒரு நடிகனாக மாறும்போதும், அப்புறம் அன்னை அதே எம்எம்டியில் தான் திருமண அந்த பத்திரிகைகள் அந்த கடை ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் அதுலேருந்தே எங்களுடைய நட்புகள் தொடர்ந்து தொடர்ந்து கடைசியாக அண்ணன் திடீர்னு ஒரு நாள் வந்தார். அண்ணே, நான் கவிதைகள்லாம் இப்போ நிறைய கவிதைகள்லாம் எழுதுகிறேன், நிறைய சினிமா பாடல்கள்லாம் எழுதுகிறேன், உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னா, நீங்கள் நடிக்கிற ஒரு பாடலுக்கு நான் தான் பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னாப்புல. அப்போ என்ன தலைவா இது எப்போ நடந்தது இந்த இது, நான் எப்போ பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் ஆட போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியாது, டைரக்டர் இனிமே தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அந்த படத்தோட பேர் சொல்லுங்களேன், ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆமாம், அண்ணன் வந்து முதல் முறையாக திரைப்படத்திற்கு பாடல் எழுதுனது நான் அவருடைய பாடலை வந்து பாடி ஆடி இருக்கேன் இல்லையா, நடிச்சிருக்கேன். ஆமாம், அந்த பெருமையை எனக்கு கொடுத்தது நம்ம கவிஞர் மாரிமுத்து அவர்கள். அப்போ இப்போ பாடல்கள்லாம் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு, அந்த வரிகள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்காக நம்ம ஒரு வாட்டி நல்லா உற்சாகமாக அவருக்கு ஒரு கைகளை தட்டி ஒரு வாழ்த்து சொல்லிடலாமே. ஏன்னா கவிஞர் ஆகிறது அப்படின்றது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரியணும். இப்போ ஒரு கிறிஸ்தவ பாடல் எழுதணும் அப்படின்னா அதில் வந்து பைபிளை படிக்கணும். பைபிள் படித்தாதான் அதிலிருந்து சில வரிகள் எடுத்து தான் நம்ம அது ஒரு கவிதையாக ஒரு பாடலாக உருவாக்க முடியும். ஒரு இஸ்லாமிய பாடல்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் குரான்லாம் படிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் குரான்லாம் படிச்சிருக்கீங்களா? அப்போ நீங்கள் நீங்கள் வாசிக்காத புக்கே இல்லை. ஆமாம், இது அது உண்மை இல்லையா? நீங்கள் படித்தது உண்மை இல்லையா? இல்லை ரைட்டு, அண்ணன் ஆரம்பிச்சாப்புல. ஏன்னா அதான் மனைவியா துணைவியான்னு கேட்கும்போது இப்போ அண்ணன் அப்படி சோத்துக்குள்ள ஏதாவது போட்டுறாதையா. ஆமாம், அதான் மனையில் இருக்கும்போது மனைவி, துணையாக இருக்கும்போது துணைவி அப்படின்னாப்புல. அங்கே அவருடைய கவிதை திறமைகள் வெளிப்படுது. ஆமாம், அண்ணன் உண்மையிலே இப்போ போன வாரம் தான் என்ன சொன்னாங்க, அண்ணாச்சி அடுத்த வாரம் நம்ம இந்த அழகா சொன்னாங்களே, அது என்னது, காதலும் அல்ல கவிதையும் அல்ல காவியமும் அல்ல,
ஆமா, எல்லாமே உள்ளத்தை நடும் உண்மை தத்துவங்கள். அப்படி உண்மையிலே அது அந்த புக்கை படிச்சு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமைப்பட்டேன். ஒரு மிகப்பெரிய ஒரு திறமசாலி கூட தான் நம்ம இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அவருடைய திறமை எனக்கு தெரியாது. சத்தியமா உண்மைதான் சொல்றேன். நல்ல மனிதர்னு எனக்கு தெரியும். ஆனா அவருக்குள் இவ்வளவு திறமைகள் ஒளிந்திருக்கிறதா அப்படிங்கிறது இந்த கவிதைகள் எல்லாம் அப்படியே ஒன்னொன்னா படிக்கும்போது தான் எனக்கு ஒரு அந்த கவிதை அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன நான் சினிமாவுக்கு முயற்சி பண்ணும்போது ஒருத்தர் ஒரு கவிதை என்று சொன்னாரு. என்னங்க சினிமானா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, அண்ணாச்சி உங்களுக்கு ஒரு கவிதை சொல்றேன், இதை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க அப்படின்னு. அப்பதான் எனக்கு கவிதைனால என்னன்னு தெரியும். சிங்கிள் டீ குடிப்பதற்கே சில நிமிடங்கள் காத்திருக்கின்ற பொழுது சினிமாவில் சாதிப்பதற்கு சில வருடங்கள் கண்டிப்பாக காத்திருக்க வேண்டும் அப்படின்னு. அந்த கவிதை இன்னும் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. அதே போல அண்ணனுடைய கவிதைகள்லாம் அப்படியே ஒன்னொன்னா படிக்கும் பொழுது அதுல இதுதான் சிறந்தது அப்படின்லாம் என்னால சொல்ல முடியல. அனைத்து கவிதைகளுமே அது உண்மைதான் தத்துவம் தான். இதெல்லாம் கல்வெட்டுகள்ல பதிக்கப்பட வேண்டிய ஒரு முத்தான வரிகள் தான். அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் பக்கத்துல நிற்கிறாரு. அவருடைய இந்த புத்தகம் இன்று வெளியிடுறனால நானும் இந்த மேடையில் இருக்கிறதுல எனக்கு பெருமை, நம்ம எல்லாருக்குமே பெருமை. கண்டிப்பாக இந்த புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. ரொம்ப அவ்வளவு அருமையான வரிகள் அதுல முத்தா இருக்கு. இந்த வரிகளை படித்து ஆனந்தமடையுங்கள். தொடர்ந்து அண்ணன் மாரிமுத்து அவர்களை வாழ்த்துங்கள். அவர் இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வளரணும். ஆனா இதுக்கப்புறம் அவரு வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டா இவ்வளவுதான், நாங்கெல்லாம் இந்த ஹைட்ல தான் இருப்போம். அந்த வளர்ச்சி சொன்னோமே. ஆமா, நாளுக்கு நாள் வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அநேகமா அடுத்த வருஷம் எவ்வளவு 18 முடிஞ்சு 19 இருக்கா? 17. ஆமா, அப்படியே அங்க ஒரு ஆள் மாத்தி போடுறாரு. 17 ஏழத்துக்கு இந்த பக்கம் போட்டு ஒண்ணு அந்த பக்கம் போடுறாப்புல. ஆமா, அதனால நாளுக்கு நாள் அண்ணன் மாரிமுத்து அவர்கள் இளமையோடு போயிட்டு இருக்காரு. அந்த இளமையின் ரகசியம் என்னங்கிறத கடைசியா கண்டிப்பா சொல்லணும். இப்ப நாங்கெல்லாம் சைட்ல விரிஞ்சுக்கிட்டே போறோம். சரிண்ணே? ஆமா, அதனால அண்ணன் மாரிமுத்து அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் மீண்டும் ஒரு முறை அவருடைய அந்த கவிதைக்கு ஒரு அற்புதமான கரவொலி எழுப்பி அவரை வாழ்த்தி, ஆமா, மென்மேலும் வளர்க, இறைவன் அருள் பெருக அப்படிங்கிறத வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லாரன்ஸால் புகழ்பெற்றவன் அல்ல, என் தெய்வ தமிழால் ஓரளவு தெரியப்பட்டவர். அவர் படத்துல பாட்டு எழுதி, அன்பு மகளே இந்த பக்கமா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவர் தப்பா எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா பேசின அன்பு மகளே, உன்னை வாழ்த்துக்கிறேன். உண்மையில ரொம்ப அருமையான ஒரு அரங்கம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 பேருக்கு நன்றி கை தட்டினது. பாசக்கொடி, நேசக்கொடி, சத்யா வேறப்பா, பாசக்கொடி, நேசக்கொடி, போற்றும் கொடி, வெல்லும் கொடி, வெற்றி கொடி, வீரக்கொடி, இந்த ஊனாங்கொடி. அப்பா நான் சொல்லிட்டு இருந்தேன், முத்துலிங்க அப்பா பக்கத்துல உட்கார்ந்தாங்க, நண்பர் பாட்டாளகன் பக்கத்துல உட்காந்து, என் தம்பி வைரமணி பக்கத்துல உட்கார்ந்தாங்க. சொன்னேன், மிகச்சிறந்த பாடல் ஆசிரியரை விட சிறப்பாக இருக்கிறார் 3 பாடல்களை. அதுல நான் உங்களை எங்க பாராட்டுறேன்னா, இமான் அன்னைக்கு சொன்னாப்புல இந்த மும்மதங்களையும் கொண்டுட்டு வந்து எழுதுறீங்களே, தாத்தா வருவார், மும்மதங்களை கொண்டுட்டு வந்து எழுதுறதுக்கு ஒரு பெரிய ஒரு முக்தி வேணும், ஒரு நல்ல மன நெறி வேணும், அறிவு வேணும். அல்லா பாடல் பிரமாதமா எழுதியிருக்கீங்க. என்னன்னா ஆய்வு பண்ணி எழுதியிருக்கீங்க, அது எனக்கு தெரியும். ஏசப்பா பாடலையும் மிக சிறப்பாக பாடியிருக்கீங்க. ஒரு பொருளை மதங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம், மனிதர்கள் பார்க்க முடியாது. அவனவன் தன் மதத்தை தான் பார்ப்பானை ஒழிய அதை மும்மதத்தையும் பார்க்கின்ற சம்மதத்தை சொன்னதால் உங்களை இம்மதமும் வாழ்த்து. ஒரு கவிஞன் வாழை மரத்தை பார்க்கிறான். வாழை மரத்தை பார்த்தா அவன் என்ன பார்க்கிறான்? திருக்கோயில் கும்பம் தான் வாழை பூக்கள் எழுதுறான். என்னது? திருக்கோயில் கும்பம் தான் வாழை பூக்கள். இந்து மதம். திருக்கோயில் கும்பம் தான் வாழை பூக்கள், தேவமகன் சிலுவைதான்
வாழையின் தோற்றம். குரான் இஸ்லாம் பச்சைதான் வாழையின் தோற்றம். குலம் என்றால் ஓர் குலம்தான் என்று சொல்லும் வாழை மரம். ஆகவேதான் அறிவாளால் அதை வெட்டுகின்றார், அடியோடு பிடுங்கி கட்டுகின்றார். ஒரு கவிஞர், அந்த கவிஞர் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க கவிஞர். விடிவு பெற இயேசுநாதர் விண்ணை விட்டே வர வேண்டும். அப்படியே புள்ளரிக்க வச்சுட்டீங்கன்னு. விடிவு பெற இயேசுநாதர் விண்ணை விட்டே வர வேண்டும். பிடி மண்ணில் பிள்ளையார் செய்து நபிகையில் தர வேண்டும். இதான் இவருடைய கவித்துவத்தின் நோக்கம். ஆனால் இந்த படைப்புகளை இசையமைப்பாளர் கொண்டாடப்பட இருக்கிறார் மோகன். நல்ல கை தட்டுங்க. எவ்வளவு பாருங்க, இந்த அரங்கமே ஒரு புகழ்பெற்ற அரங்கம். அருமையா இசையமைச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப பெரிய லெவல்ல இந்த பாடல் வெற்றி அடைப்பது. நான் ஒரு சாமியார் மாதிரி ஒரு கவிஞர், பேராசிரியர். என்ன சொன்னால் நடக்கும். ஒன்னு சொன்னேன், அது நடந்துருச்சு. இப்போ அவர் மாதிரி இருக்குது, அப்படிதான் அது மாதிரி போகுதுன்னு அவர்கிட்ட யாரோ ஒருத்தருக்கு புரிஞ்சிருச்சு. நான் இருந்தது வேற இடத்துல இருந்தேன். இல்ல அது என்ன சொன்னால் நடக்கும். அதாவது எம்ஜிஆர் வந்தால் இந்தியா எழுந்து நிற்கும். அந்த எம்ஜிஆரே எழுந்து நிற்கிறது என் தந்தை முத்துலிங்கம் வந்தார். எம்ஜிஆர் வந்தால் இந்தியாவை எழுந்திருக்கும். என் தந்தை முத்துலிங்கம் வந்தால் எம்ஜிஆரே எழுந்து நிற்பார். இவ்வளவு பெரிய ஒரு அரங்கத்துல சரித்திரத்தை கொண்டாந்து உட்கார்ந்து இந்த ஒருத்தரே எனக்கு ஒரு பெரிய விஷயம். அன்பு மகளே சொன்னிய, இன்னும் வெற்றியின் காட்சி, வீரத்தின் காட்சி, வெல்லும் காட்சி, எங்க நின்றாலும் வெற்றி படைக்கும் காட்சி அண்ணாச்சி. அண்ணாச்சி வந்து ஆன் தி ஸ்பாட்ல அடியக்கூடிய அபாரமான திறமை. பாச விழிகள், நேச விழிகள், இன்னும் போற்றுகிற, உலகமே போற்றுகிற அன்பு விழிகள், பண்பு விழிகள், அறிவு விழிகள், செறிவு விழிகள், ஆனந்தம் அடையக்கூடிய பல இயக்குநர்கள் வியந்து பார்க்கும் விழிகள், உலகமே போற்றும் விழிகள், அந்த ஊமை விழிகள். சொன்னீங்களே அண்ணாச்சி, லோகேஷ் கனகராஜ், எத்தனை ராஜ், அந்த ராஜ், இந்த ராஜ், காந்தராஜ், எல்லா ராஜுக்குமே பெரிய ராஜ் அந்த ராஜ், அரவிந்தராஜ். இன்னையில நல்ல ஒரு அரங்குங்க. இசையமைப்பட யாருங்க எடிட்டர்? யாரு? 2-3 பேர் இருக்காரா? சூரஜ் எல்லாம் அவங்க எல்லாம் கொண்டாடணும். அற்புதம் தலைவா. வீடியோ அதாவது என்ன உண்மையில வேற எங்கேயாவது வீடியோகிராஃபர்லாம் எங்க இருக்காங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முழுக்க அதை வந்து ரசிச்சு இது நம்மளுடைய செயல் வந்து ஒரு இல்ல ரொம்ப நேர்த்தியாக திரைப்படங்கள்ல உள்ள ஒரு படைப்பாக இருந்தது. அப்புறம் இந்த நிகழ்ச்சி ஏன் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா, வெற்றி பிரமாண்ட வெற்றி தான். ஏன்னா எங்க அப்பா வந்திருக்காரு, அண்ணன் ஊமி வெளிகள் அண்ணன் உட்காந்துருக்காங்க, அண்ணாச்சி தொழிலதிபர், தொழில் பார்த்தா அவர் கையை பார்த்தாவே 10,000 கோடி வச்சிருப்பாரு போல. அவர் பேர் என்ன சொன்னீங்க? சீனிவாசன் கிடையாது, கரன்சி வாசன். ஆமா, அங்கிட்டு ஒருத்தர், அவங்க நீ எங்க இருக்கேன்? திருச்சி ஏர்போர்ட்னாரு. அங்க ஒரு வீடுல நிறைய இருக்கு, ஒண்ணு வேணுமான்னாரு. என்னைய பார்த்து கேட்கிற ஒரே கேட்க. நல்ல ரசிகர்கள், அருமையான கவித்துவம் உங்களிடம் இருக்கிறது. இதுக்கு நீங்க ஒரு ஆய்வு அரங்கம் மாதிரி நடத்தணும். ஏன்னா ஒவ்வொரு வரிகளையும் பார்க்க நிறைய குறிப்பு வச்சுட்டேன். பள்ளிக்கூடம், நானும் கல்லூரி, நந்தன கல்லூரி பேராசிரியர். மற்றவர்களை உயர்வாக பேசுங்கள், நீங்கள் உயர்வாக தானாகவே உயர்வீர்கள். என்ன பெரிய ரகசியம் தலைவா? மற்றவர்களை உயர்வா பேசிட்டே தெரிஞ்ச வச்சுக்கோங்க, பாராட்டிக்கிட்டே இருக்கணும், போட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எவன் செல்போன்ல ரெக்கார்டு வச்சுக்கவே தெரியல, மாட்டிக்கிறான். பாட்டுகளை துணிவியார் சிரிக்கிறாங்க. ஆமா தங்கச்சி, உண்மை தானே? எவன் எங்க வச்சுக்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரெக்கார்ட்ல போயிட்டு இருக்குது. எங்க வாத்தியார் ஒருத்தர் வைஸ் சான்சலர் இருந்தாரு. எது பேசினாலும் நேரம் ஆகும்பாரு. ஒரு புனிதமான நேர்மையான முன்னாள் துணைவேந்தர் ராமசாமி. நிறைய பேர் பேசுறான், என்னென்னதெல்லாம் பேசுறான் ரெக்கார்டு. இந்த பன்னிக்குட்டிடே உனக்கு ரெக்கார்டு எங்கேயோ ஆயிட்டு இருக்குடா, எல்லாத்தையும் பேசுறான். அவனை போட்டலன்றாங்கடா, உன்னை பிடிச்சு கொண்டு உள்ள போட்டுறாங்க. ஒவ்வொரு வரியுமே ரொம்ப, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே எங்க அண்ணன். அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டு போனாலும் வெற்றியை படைக்கக்கூடிய வீரன் தான் அண்ணன் வெங்கட்டு பிஆர்ஓ. ஆமா, சத்யா அண்ணன் பாராட்டி தான் இருக்கேன், ஒரு நாள் கூட போட்டு அனுப்புறது இல்லை.
ஒரு போட்டோ அனுப்புறது கிடையாது. இந்த இந்திய வரலாற்றுல கிட்டத்தட்ட நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன் அந்த ஸ்டுடியோவில். இங்க பாருங்க, எழுதுற பாருங்க, குடல் நிறைய நீர் இருந்தாலும் குடம் நிறைய நீர் இருந்தாலும் கொடுக்க சிறு மனம் வேண்டும். கொடுக்க மாட்டாங்க, பயங்கரம் இருப்பான். ஓடி உழைத்தவர் வாடி கிடக்கையில் கோடி கணக்கில மூடி கிடக்குதுமா. ஓடி உழைத்தவனுக்கு சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு பைபிள்ல, வேர்வை சூரியன் மறைவதற்குள் கூலி கொடுத்து விடு. அல்லாஹ் சொல்றார், வேர்வை வற்று முன் பணக்காரி அவள் மேனியை பாரது பளபளக்கும் தகடு. ஒரு கவிஞர் எழுதினார், பணக்காரி அவள் மேனியை பாரது பளபளக்கும் தகடு, நம் பாட்டாளிகள் சிந்திய ரத்தம் தான் அந்த பாவி மகளின் உதடுனா. பணக்காரி தன் மனையாளி உடல் வெறும் பாலைவன முகடு, அது பண்ணை அடிமையாயிருந்து பட்ட பாடுகளின் சுவடுனா. இன்னைக்கு எவ்வளவு பெரிய தலைவன். அண்ணனுடைய பாடல்கள்ல அண்ணாச்சி அண்ணன், சீனியர் அண்ணன், அப்பா முத்துலிங்க அப்பா சொல்றேன், கண்ணதாசனுடைய தத்துவங்கள் இங்க நிறைய இருக்கு. எங்கே இவர் வென்றிருக்கிறார் என்றால், மனைவியை அழைத்து முதலிலே சிறப்பு செய்த அங்கேயே வென்று விட்டார். அங்கே வென்று நல்ல பலத்த கடவுள் இரவு இடைவிடாம கொடுங்க. ஆலம் விழுதுகள் போல் சொந்தம் 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன். என்னங்க கண்ணதாசன் அப்படியே ஆலம் ஆலம் விழுதுகள் போல் சொந்தம் 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன். அதாவது இந்த பண்பு பெரிய விஷயம். அதோட தாய், ஒரு அம்மா உட்கார வச்சிருக்கீங்க பாருங்களா, உலகத்திலே தாய் தான் தெய்வம். அந்த அம்மா உட்கார வச்சு அதை ரசிச்சு அழகுபடுத்தி உயர்ந்த பண்பாடுகளின் கூடமாக இருக்கின்றீர்கள். கண்ணதாசனுடைய தாக்கம் நிறைய இடத்துல இருக்கு, ஆனாலும் ஆக்கம் அழகாக இருக்கிறது. அந்த அந்த 2 பல்லவி, முதல் பல்லவி சொல்லுங்க. அந்த அந்தி மாலை சூரியன், அந்த வரியை பாருங்க. அந்தி மாலை சூரியனின் அழகு தோற்றமே, அந்த அழகை காண அலை அலையாய் கூடும் கூட்டமே. அந்தி மாலை சூரியனின் அழகு தோற்றமே, அந்த அழகை காண அலை அலையாய் கூடும் கூட்டமே. அந்தி மாலை சூரியனின் அழகு தோற்றமேங்கிறார். உங்களுடைய படைப்பை பாராட்டி போற்றி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்தது திரை நட்சத்திரம் இமான் அண்ணாச்சி அவர்கள். இசையமைப்பாளர் R.D. மோகன் அவர்கள். நீங்க இவரது எழுதினாரா இல்ல யாருன்னா எழுதி கொடுத்து வந்து எழுதியிருக்கிறாரான்னு கேட்குற மாதிரி போயிருமில்ல, அதனால நான் கொஞ்சம் பேசணும். சரியா? என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் நீங்கள் தான் எழுதுனீங்களா சார் அப்படின்னாரு. சார் என்ன சார் இதில் என்ன திருவிடையாளர் படத்தில் கேட்குற மாதிரி சொல்கிறீங்களா சார்? நானே தான் சார் எழுதினேன், எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது சார்னு. ஆக இது சிறிய விழாவா பெரிய விழாவான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்த அனைவரும் பெரியவர்கள், அதில் எனக்கு மகிழ்ச்சி. அதில் இங்கே இருக்கவங்களும் சரி, என்னுடைய கண்ணு முன்னாடி அங்கே இருக்கவங்களும் சரி, அனைவரும் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், பெரியவர்கள். அதில் எனக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சி எப்படி என்பதில் எனக்கு கவலை இல்லை, ஆனால் இதில் எனக்கு மகிழ்ச்சி. அந்த வகையிலே நான் முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டே வந்தேன், இதை சொல்லிடணும், எடுத்தவனை சொல்லிடணும்னு சொல்லி. நான் அடிக்கடி சொல்லுவேன், மனிதர்கள் முடிந்தால் 3 விஷயம் செய்யணும். நிறைய செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதில் நான் சொல்லியிருப்பேன், செய்ய வேண்டும் என்பதற்காக, கொடுக்க வேண்டும் என்பதற்காக இருப்பதையெல்லாம் கொடுப்பது தர்மம் அல்ல. கொடுக்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவரிடத்திலே பிடுங்கி கொடுப்பதும் தர்மம் அல்ல. இருப்பதை கொடுப்பது மட்டும்தான் தர்மம் அப்படின்னு. ஆக
நான் சொல்ற ஒரு விஷயம் வந்தவன ஏன்னா போக போக மறந்துடக்கூடாதுன்ட்டு 3 விஷயம் முடிந்தால் செய்யுங்கள் சொல்லுவேன். 1, நல்ல விஷயத்துக்கு வருவோம். திருமணம். தன்னை சார்ந்த நண்பர்கள் எல்லாரும் பணக்காரர்களா இருக்க மாட்டாங்க. ஏழ்மையான நிலையில் அல்லது நம்மோடு பழகுகின்றவர்கள் கொஞ்சம் தெரியும், நம்மளுக்கே தெரியும் இவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிற மாதிரி திருமணம் செய்யக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தங்களால் முடிந்தால் வெளியில தெரியாம இதை திரும்ப கேட்க கூடாது. கடனாக கிடையாது. என்னுடைய நண்பருக்காக, என் நண்பன் குடும்பத்திற்காக இதை நான் செய்யறேன் அப்படின்னு செஞ்சிடணும். அது கடனா நினைச்சிட்டு செய்யக்கூடாது. முடிந்தால் 1. 2வது, மருத்துவ செலவு. ஒரு மருத்துவத்திலே அனுமதித்திருக்கின்ற பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கஷ்டங்கள் இருக்கும். பணம் எப்பொழுதும் அந்த நேரத்தில் இருக்காது. அப்படி இருக்கின்ற போது தங்களால் முடிந்தால், நான் சொல்றதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும், தங்களால் முடிந்தால் தான். முடியலைன்னா செய்யலாம், தவறு கிடையாது, அது அதர்மம் கிடையாது. ஆனால் முடியும், நம்மிடம் தகுதி இருக்கிறது, பொருள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, நம்மோடு பழகிய ஒரு நண்பன் குடும்பம் அங்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வேதனையை பார்ப்பதை விட அந்த வேதனையில் பங்கு கொள்வதுதான் மனிதாபிமானம். அப்பொழுது முடிந்தது செய்யுங்கள். அதற்கும் தயவு செய்து இது கிடைக்கணும், இது எப்படினாலும் வாங்கிடணும், 6 மாசம் கழிச்சு கொடுத்துடணும் அப்படிலாம் சொல்லி தயவு செய்து கொடுக்காதீங்க. என்ன கொடுத்தாலும் அது அன்பாக கொடுத்து விட்டு மறந்து விடுங்கள். 3வது, இறப்பு. வாழ்க்கையில் திருப்பி பெற முடியாத ஒரு இழப்பு. எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் வாழுகின்ற போது வாழ்கின்ற வாழ்க்கை மரணத்துக்கு பிறகுதான் பேசப்படும். வாழும்போது பேசுவதை விட மரணத்துக்கு பிறகுதான் பேசப்படும். திருப்பி கிடைக்காத ஒரு பொருள். இந்த பிறப்பிலே அனைத்தையும் ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதன் அனைத்தையும் இழந்து மண்ணோடு மண்ணாக செல்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இறக்கின்ற சூழலில அந்த குடும்பத்தோடு பழகுகின்ற யாராக இருந்தாலும் சரி, வெளியில் தெரியாமல் அந்த குடும்பத்தை சேர்ந்த நண்பர் நமக்கு இருப்பார் இல்லைங்களா, அவருடைய பாக்கெட்ல என்ன முடியுமோ செஞ்சுட்டு வந்துருங்க. வெளில சொல்லக்கூடாது, வெளில தெரியக்கூடாது. 3 காரியங்களும் மிக மிக வாழ்க்கையில் முக்கியமான விஷயம். அதில் இது கடைசியா நான் கொண்டு வந்ததுக்கு காரணம், இது திருப்பி வராத ஒரு விஷயம். அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு எதுக்கு அந்த 2க்கும் செய்ய முடியாவிட்டாலும் போட தவறில்லை. இழப்பு என்று ஒரு வீட்டுக்கு சென்றால் தயவு செய்து என்ன முடியுமோ அது அந்த நண்பனிடத்துல பாக்கெட்டை தெரியாம வச்சுட்டு வாங்க. இந்த 3ஐயும் செய்யணும்னு நான் அன்போட கேட்டுக்கிறேன். இதை நான் திருப்பி சொல்றேன். முடிந்தால் செய்யலாம், செய்யவில்லை என்றால் குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக மனிதன் ஏன் பிறக்கிறான், எதற்கு பிறக்கிறான், என்ன செய்ய போகின்றான் என்பது எப்பவுமே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். அதனால பிறந்து அங்கு செல்கின்ற வரையில் மனிதன் கேள்விக்குறியாகவே வாழ்ந்து சென்று விடுகின்றான். இதெல்லாம் நான் சொன்ன பார்த்தீங்களா, எங்க அக்கா, அந்த அண்ணன், இப்ப இந்த சந்திப்புகள் எல்லாம் இந்த பிறவிகளே நாம் சந்திக்கின்ற ஒரு அங்கம். மகாபாரதத்திலே பார்த்தா நிறைய இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மகாபாரதம் ஒரு கதையோ கதாபாத்திரமோ அதெல்லாம் கிடையாது. மகாபாரதம் ஒரு வாழ்வியல் தத்துவம்னு சொல்லுவேன், வாழ்வியல் தத்துவம் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி அது நிறைய இருக்கு. ஏன்னா இந்த நேரம் போயிடுச்சு, ஏற்கனவே சொல்லி அமைச்சிட்டாங்க 9 மணிக்கு. மாரிமுத்து கலைஞர் போனா அப்படின்னு சொல்லி. அதனால நான் நிறைய பேசணும்னு ஆசை இருக்கு, அழகா பேசணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நேரம் கருதி இன்னும் கொஞ்சம் பேசிட்டு நான் விடைபெற்றுக்கிறேன். அதை கொஞ்சம் பொறுமை. என்னங்க, ஆகா, எப்படி இருந்தாலும் வருவீங்க. ஆக நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன். அதே மாதிரி 2 குறளை சொல்லிடுறேன் இந்த இடத்துல. என்னுடைய நண்பர் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி நான் போறேன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும், அது விட்டுருவோம். உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. எப்படி ஒருவன் உடுத்திருக்கின்ற துணியானது அவனை அறியாமல் விலகுகின்ற போது
மூளைக்கு சட்டுன்னு சொன்ன அப்படியே கை பிடிச்சி இழுத்து நிற்காதோ, அதே மாதிரி தன்னோடு பழகுகின்ற ஒரு நண்பருடைய குடும்பம் ஏதோ அப்படின்னு நினைக்கின்ற போதே உதவி செய்யக்கூடியதுதான் மனம். அதுதான் மனம். அது செய்யணும். அது 1 ரூபா கொடுத்தா 1 லட்சம் கொடுத்தா தானே இல்லை, 1 ரூபா அந்த நேரத்தை கொடுத்து ஒரு மிட்டாய், ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, அவருக்கு வந்து பிபி இருக்குன்னா ஒரு சாக்லேட் கொடுத்தோம்னா அதுதான் பெரிய விஷயம். இது ஒன்று. அதே மாதிரி என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம் உய்வு இல்லை, என்னன்றி கொன்றார்க்கும் உண்டாம் உய்வு இல்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. இந்த திருக்குறள் வந்து வாழ்க்கையில் மறக்கக்கூடாத ஒரு விஷயம். ஒரு மனிதன் தனக்கு செய்த நன்றியை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால், அப்படி மறக்காமல் இருந்தால் நிச்சயமாக அவன் உயரத்தில் உச்சாணியில் போவதை யாராலும் தடுக்க முடியாது. இது நான் எனக்கு மட்டும் சொல்லிக்கல, எல்லாருக்காகவும் சொல்ற ஒரு விஷயம். ஆக என்னுடைய வாழ்நாளில் நான் நன்றி கடன் செலுத்தணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். அதில் முதல்ல இங்கே இருக்கவங்களாம் மன்னிச்சுக்கணும். அவங்கள நான் திருப்பி சொல்றது காரணம், எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்து நான் இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இந்த கவிதை எழுதி இப்படி இந்த ஒரு மேடை அமைத்து இவ்வளோ செய்யறதுக்கு பண்ண தொழில் கற்றுக் கொடுத்த என்னுடைய குரு, அன்றன்று பசி என்று சென்ற போதெல்லாம் அன்போடு சோறு போட்டு என்னை ஆதரித்த என்னுடைய அக்கா, இவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கொண்டு இன்னும் நிறைய பேச வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. இருந்தாலும் அடுத்து நிச்சயமாக சீனிவாசன் அவர்கள் சொன்னது மாதிரி வெற்றி விழா வரும். அதிலே என்னுடைய பேச்சு வீரநடை போடும். நீங்கள் கேட்பீர்கள், கேட்க வைப்பேன் என்று உறுதி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி பண்ணிடுறேன். அதே சமயத்தில் எனக்கு இங்கே எல்லாமே நண்பர்கள். நான் கூப்பிட்டேன்னா நிறைய வந்துடும். நான் பார்த்து கூப்பிட்டேன். எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் கூப்பிட்டேன்னா கூட்டம் எக்கச்சக்கமாக வந்துடுவாங்க. அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க. எல்லாரையும் நான் வந்து தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் வாசுதேவன் சார், அபி அண்ணன், செல்லகுமார் அண்ணன், ஐயோ எல்லாம் சொல்லவே முடியாது. அவ்வளோ பேர், நம்ம சம்சீன் சார், குழந்தை வேலை, இவங்கெல்லாம் எங்களுக்கு 30-35 வருஷம் நாங்கள்லாம் பயணிச்சுட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி என்னுடைய வாழ்நாளில் என்னை கீழே விடாமல், பொருளாதார ரீதியாக என்னை கீழே விடாமல் அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தை நான் இங்கே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்கள சொல்ல முடியல. நன்றி, வணக்கம்.